ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். பாடல் மேற்கோள்கள். பாடலில் வந்து ஏதாவது மேற்கோள்கள் வந்து என்னென்னா உரைநடை பகுதியிலலாம் கொடுத்துருக்காங்கல்ல, உரைநடை பகுதியாக இருக்கலாம், இல்லைன்னா செய்யுள் பகுதியிலே வந்து என்னென்னா முக்கியமான வரிகள் இதெல்லாம் வந்து புக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வரையும் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்னா முக்கியமான வரிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வரி பார்த்திங்கன்னா, உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்தை வந்து புடைப்பெயர்த்துக்கிட்டு வர்ற மாதிரி வந்து எது வருதான், வங்கம். வங்கம்னா என்னதுன்னா கப்பல், ஒரு கப்பல் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அகநானூறு பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. உலகத்தை புடைச்சிக்கிட்டு, அதாவது உலகத்தை பிளந்துக்கிட்டு வர மாதிரி வந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புடைப்பெயர்ந்தது போல் வருது அப்படின்ட்டு ஒரு கப்பலை சொல்கிறாங்க அகநானூறு பாட்டில். யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார் சொல்லியிருக்காரு. மருதன் இளநாகனார் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாடியிருக்காரு. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா, அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு வந்து பாடுறாங்க. வங்கம் இதுவும் வந்து அதே கப்பலை பற்றி தான் பாடுறாங்க. 10 பாடியிருக்காங்க. 10 அப்படின்றது வந்து என்னென்னா 10 வந்து என்னென்னா மொத்தம் 100 பாடல்கள் வந்து இருக்கும். 10 பிரிச்சுருக்காங்க. மொத்தம் 10 பிரிவுகள் இருக்கும். சேர மன்னர்களை பற்றி பாடினது தான் 10 நூல். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பிற நாட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொருள் போய் என்னென்னா இந்த கப்பல் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதான் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக புறநானூரில் சொல்கிறாங்க. அதாவது நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, முன்னீர்னா என்னதுன்னா கடல்னு அர்த்தம். முன்னீர்னா கடல், நாவாய்னா என்னது கப்பல். கடலில் கப்பல் ஓட்டுறாங்களாம். எப்படி வந்து ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழித்தொழில்னா காற்று வர திசை அறிஞ்சிக்கிட்டு என்னென்னா ஓட்டுறாங்க, கப்பல் வந்து செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உறவோன் மருக அப்படின்னா கப்பல் செலுத்துறவங்களை வந்து சொல்லி பாடுறாங்க. ஓகேவா. புறநானூரில் பாடியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, களஞ்சை கம்மியர் வருகென கூவோய் அப்படின்னு வந்து என்னென்னா மணிமேகலையில் சொல்கிறாங்க. களஞ்சை கம்மியர் அப்படின்னா, களம்னா என்னதுன்னா கப்பல் செய்கிற கம்மியர். கப்பல் செய்கிறவங்க பேர் என்ன இங்கே சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், கம்மியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. மணிமேகலை பாடலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்களாம். நிறையா வந்து என்னென்னா நிறையா பொருட்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போகும்போது இப்போ நிறையா கப்பல் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலோரம் வந்து வர முடியாது. இப்போ இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக கடல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கப்பலும் வந்து என்னென்னா கரையோரம் வரையும் வர முடியாது. ஏன்னா வந்து சில கடல் வந்து என்னென்னா ஆழம் கம்மியாக இருக்கும். அதனால் மணல் தட்டி வந்து என்னென்னா புதஞ்சிரும் கீழே. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கப்பலை வந்து என்னென்னா இங்கேயே வந்து கப்பலை ஸ்டாப் பண்ணுறாங்க. சின்ன சின்ன படகை வந்து என்னென்னா அமுச்சு விடுவாங்க. இங்கே வந்து என்ன பொருள் வந்து என்ன பண்ணுவாங்க, கரையிலேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த கப்பலில் அப்படி தான் ஏற்றுவாங்க. அது மாதிரி கப்பல்லேருந்து காசு எப்படி கொடுப்பாங்க, அந்த சின்ன படகுக்கு தான் கொடுப்பாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க. களத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொற்பரிசம்னா பொன்னாலான அந்த முடிச்சு இருக்குல்ல, அதை வந்து தராங்களாம். பொருட்கள்லாம் வாங்கிட்டு தராங்களாம். அது வந்து கழித்தோணியால் கரை சேர்க்குது. அது வந்து அந்த சின்ன தோணி வாங்கிட்டு வந்து கரையில் வந்து சேருது அப்படின்னு வந்து புறநானூறு பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. ரெண்டுமே என்னென்னா புனையா ஓவியம் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. புனையா ஓவியம் அப்படின்னா என்னென்னா முழுமை பெறாத ஓவியம், வண்ணம்லாம் தீட்டாமல் சும்மா அவுட்லைன் மட்டும் வரைகிறது. இதான் வந்து புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவுட்லைன் மட்டும் வரைகிறது தான் புனையா ஓவியம், ஒரு முழுமையாக வந்து கலர்லாம் அடிக்காமல். அந்த மாதிரி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல்வாடையில் சொல்கிறாங்க. அதில் என்ன ஒன்றும் இல்லை, பாண்டிய மன்னன் வந்து என்னென்னா பிரிஞ்சதால் வந்து பாண்டிமாதேவி வந்து என்னென்னா புனையா ஓவியம் மாதிரி எதுவுமே வந்து பண்ணாமல் உட்காந்துருந்தா அப்படிலாம் வந்து என்னென்னா உவமைக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதான் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னா நெடுநல்வாடையில் வரும். புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் வந்திருக்கு. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இது எதில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், பரிபாடலில் சொல்லியிருக்காங்க.
இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓவிய மண்டபத்தில் நிறையா எழுத்துநிலை மண்டபம்னா ஒன்றும் இல்லை, ஓவிய மண்டபம் தான். ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் இருந்துச்சு. அந்த ஓவியங்கள் குறித்து என்னென்னா எல்லாமே வந்து என்னென்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. தெரியாதவங்களுக்குலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, இது இப்படிப்பட்ட ஓவியம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதில் சொல்லியிருக்காங்கன்னா பரிபாடல் அப்படின்ற வந்து நூலில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு எங்கே சொல்லியிருக்காங்கன்னா திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலினா என்ன அர்த்தம்? திக்கு அப்படின்னா திசை அப்படின்னு அர்த்தம். எல்லா திசையிலையும் வந்து என்னென்னா திருநெல்வேலி வந்து புகழடை தான். அதனால் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் சொல்லியிருக்காரு. தன்பொருணை அப்படின்னா தாமிரபரணி, தாமிரபரணி பாயிர நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமிரபரணி ஆறு பாயிர நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. பொதிகையிலே தோன்றணுமா இமயத்தில் தோன்றணுமா அப்படின்னு 17 அறியா பழங்குடி அப்படின்னா நம்ம தோற்றமே எப்போன்னு தெரியாத அளவுக்கு நம்ம ரொம்ப பழமையான குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார்? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வானரங்கள் என்ன பண்ணுமா, கனி கொடுத்து மந்தி, இங்கே வானரங்கள் அப்படின்னு சொல்கிறது ஆண் குரங்குகள், மந்தினா பெண் குரங்குகள். ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு என்ன பண்ணுமா, மந்திக்கு வந்து என்னென்னா ஆக்சுவலி கனி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குமா பழங்கள்லாம். மந்தி அந்த பெண் குரங்குகள்லாம் சிந்துகிற கனிகளுக்கு வந்து என்னென்னா வான்கவிகள் அப்படின்னா தேவர்கள் கெஞ்சுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திரிக்கூட ராசப்ப கவிராயர் சொல்லி பாடியிருக்காரு குற்றால குறவஞ்சி நூலில். குற்றால குறவஞ்சி இது ஒரு சிற்றிலக்கிய நூல், இதில் வந்து பாடியிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை அப்படின்னு சொல்கிறாங்க. கொற்கையில் முத்து குளித்தல் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும்ல, அதை பற்றி இங்கே தான் சொல்லியிருக்காங்க. நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொற்கையில் பெருந்துரை முத்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா அகநானூறு பாடலில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நற்றினை, அடுத்தது அகநானூறு, ரெண்டுத்துலேயும் வந்து கொற்கை முத்து பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு வந்து திருஞான சம்பந்தர் பாடுறார். திங்கள் நாள் விழா அப்படின்னா வந்து என்னென்னா திங்கள் தோறும் வந்து என்னென்னா இங்கே திருவிழா நடக்குமா, அதை வந்து சொல்லியிருக்காங்க. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் ஒவ்வொரு திங்களுக்கும் வந்து என்னென்னா இது விழா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாடியிருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நமசிவாய புலவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆக்சுவலி அவர் என்ன பாடியிருப்பார் அப்படின்னா, பூமாதி இருந்தால் என்ன, இவங்க இருந்தால் என்ன, அவங்க இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். ஒருத்தர் வந்து என்னென்னா இறந்து போயிருப்பார். அவர் பேர் என்ன, சீதக்காதி. அவர் வந்து ஒரு பெரிய வள்ளல், புலவர்கள்லாம் ஆதரித்த வள்ளல். அவர் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அதனால் புலம்பி இவர் பாடியிருப்பார். இவங்க இருந்து என்ன, அவங்க இருந்து என்ன, சீதக்காதி இறந்து போயிட்டாரே, இனிமேல் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் நமசிவாய புலவர் அப்படின்றவர். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, வாடா என்று அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை அப்படின்னு யார் பாடுறான்னா அழகிய சொக்கநாதர் வந்து பாடுறார். இந்த அழகிய சொக்கநாதர் அப்படின்றவர் வந்து என்னென்னா கோமதி தாய் அப்படின்ற ஒரு அம்மனை வந்து வணங்கியிருக்கார். சங்கரன் கோவில் அப்படின்ற ஒரு கோயிலில் கோமதி தாயை வந்து வணங்குறாரு. அப்போ தான் சொல்கிறார், வாடா என்று அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. வாடா என்று என்னை அழைத்து பண்ணி பாட வச்ச அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். கோமதி தாயை பாடியிருக்காரு. யாருன்னா அழகிய சொக்கநாதர் பாடியிருக்காரு. அடுத்து பாருங்கள், உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் மாணிக்க வாசகர் பாடுறார். எனக்கு யாருமே வேணாம், உற்றார்னா யார், சொந்தக்காரங்க வேணாம், ஊர் வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நினச்சி பாடுவார் மாணிக்க வாசகர். அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்குமலை அம்மை. இந்த மாதிரி வருசலாக பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி அம்மை அம்மைன்னு பாடியிருப்பார். எங்கே பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றால குறவஞ்சி நூல், திரிக்கூட ராசப்ப கவிராயர் குறவஞ்சி நூல், திரிக்கூட ராசப்ப கவிராயர் வந்து பாடியிருக்காரு. கைலை என்னும் மலைக்கு, கைலை வந்து வடமலை, அதுக்கு வந்து தெற்கு மலை எதுவா, குற்றாலமலை அப்படின்னு வந்து சொல்லி பாடியிருக்காரு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புனே பலவே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதில் இருக்குது இந்த பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா,
செல்வம் வந்து நம்மளை அடையுது இல்லை, செல்வத்தை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பயனே என்னவா, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான். அதை வந்து நம்ம மட்டுமே அனுபவிப்போம் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுமா, அதை நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா செல்வத்து பயனே ஈதல், துய்ப்போம் எனினே தப்புனே பலவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தப்புன பலவை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது வந்து என்னென்னா நன்னூலில் சொல்லியிருக்காங்க. என்ன இது வந்து என்னென்னா எதுக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழையனெல்லாம் நம்ம நீங்கி போய் நம்மளை வந்து நீங்கி பழைய விஷயம்லாம் போயிட்டு என்ன வரணுமா, புது விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி போகி பண்டிகைக்காக சொன்னது. அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும். அதாவது தன் நாட்டில் நம்மளோட நாட்டில் விளைஞ்ச நெல்லை தந்துட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு பதிலாக வந்து என்னென்னா உப்பு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாடு இப்போ நம்ம நாடுனா வந்து என்னென்னா இந்தியா அந்த மாதிரி இல்லை அந்த காலத்தில். அந்த காலத்தில் வந்து என்னென்னா தமிழ்நாடே நிறைய நாடாக பிரிஞ்சிருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணோமா, நெல்லை கொடுத்துட்டு உப்பை மாற்றிக்கிறோம். அதை வந்து சொல்லியிருக்காங்க நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. உமணர்கள் இது மாதிரி பண்ணாங்க. உமணர்கள்னால் உப்பு விற்கிறவங்க, அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க நற்றிணையில். அடுத்து பார்த்திங்கன்னா பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னு குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க. பால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூழோடு மாற்றிக்கிறாங்களாம். கூழ்னா என்ன, அது எதை வச்சு கூழ் செய்வோம், அந்த கேழ்வரகு அந்த மாதிரி வந்து தானியம் வச்சு தானே கூழ் செய்வோம். அதனால் வந்து என்னென்னா பால் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் அந்த காலத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், வணிகம் இருந்திருக்கு, பண்டமாற்று வணிகம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து குறுந்தொகையில் இந்த செய்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். பொன்னா என்னது, தங்கம் எடுத்துகிட்டு வந்து எதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கறினா வந்து என்னென்னா, ஆக்சுவலி கறினா வந்து பொரியல் இருக்குல்ல, ஃப்ரையை கூட கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்கிறதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு. ஸோ அதனால் பொண்ணு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, மிளகை வாங்கிட்டு போவாங்க அந்த காலத்தில் வெளிநாட்டிலேருந்து. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அகநானூறு பாட்டில், பொண்ணோடு வந்து மிளகோடு பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நடுவு நின்ற நன்னெஞ்சினர் அப்படின்னு ஒருத்தவங்களும் சொல்லியிருக்காங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டினப்பாலையில் சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலை நிறைய வணிக செய்தி இருக்குது, ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய செய்திகள்லாம் இருக்குது. நடுவு நின்ற நன்னெஞ்சினர்னு யார் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா வணிகரை சொல்கிறாங்க. வணிகர் என்ன பண்ணுவாங்களாம், தான் வாங்குகிற பொருளையும் இன்னொருத்தங்கள்ட்டேருந்து வாங்குகிறோம்ல, வாங்கி தானே விற்கிறோம், வாங்குறவங்கள்ட்டையும் என்னென்னா விலை ரொம்ப குறைச்சி வாங்க மாட்டாங்களாம். விற்கிறவங்கள்ட்டையும் என்னென்னா ரொம்ப அதிகமாக வந்து என்னென்னா விலைக்கு விற்க மாட்டாங்களாம், நியாயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டினப்பாலையில். ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்தல் படுத்தல் திரிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலில் பாடியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடுத்தல்னா நீண்டு ஒலிக்கிறது, படுத்தல் அப்படின்னா குறைந்து ஒலிக்கிறது. இது மாதிரி வந்து என்னென்னா மாத்திரை அளவு இருக்குல்ல, ஒலி எழுத்துக்கள் பிறக்குது இல்லை, அந்த ஒலியில் வந்து என்னென்னா ஏற்படுற டிஃப்ரென்ஸ், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து நன்னூலில் சொல்லியிருக்காங்க. எடுத்தல் படுத்தல் திரிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலில் சொல்லியிருக்காங்க. நன்னூலில் நிறைய இலக்கணம் விஷயம்லாம் வந்து பேசியிருப்பாங்க, அதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் புறநானூரில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பாணன் சூடான் பாடினி அணியாள். பாணன்னா பாட்டு பாடுறாங்க, பாடினா பாட்டு பாடுற பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டாங்களாம், அலங்கரிச்சுப்பாங்கள்ல பாட்டு பாடுறவங்களாம், அந்த மாதிரி அலங்கரிச்சிக்க மாட்டாங்க. அலங்கரிச்சிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. ஏன் பாட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு வள்ளல் வந்து சாத்தன் அப்படின்றவர் இறந்துடுவார். அதனால் வந்து இது பாடியிருக்காங்க. அதனால் வந்து பாணன் சூடான் பாடினி அணியாள் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க புறநானூரில். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சம்பந்தர் தேவாரம் தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் அப்படின்னு சொல்லிட்டு சமணர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா சம்பந்தர் தேவாரத்தில் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா குழலினிது யாழினிது என்பதம் என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வந்து திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. குழலினிது யாழினிது அப்படின்னு சொல்லுவாங்களாம். யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம் மக்களோட மழலை சொல் கேளாதவர், தம் குழந்தைகளுடைய மழலையான சொல்ல கேட்காதவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம், குழலினிது புல்லாங்குழல் கேட்டால் இனிமையாக இருக்கும், யாழ் இசை கேட்டால் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார், திருக்குறளில் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். சங்கோடு சக்கரம் கையில் வச்சுருக்கவர் யார், பெருமாளை தான் பாடுறாங்க. ஏந்தும் தடக்கையான்
பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய், அவரை வந்து பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பாவையில் ஆண்டாள் அவர்கள் பாடியிருக்காங்க, ஆண்டாள் ஆழ்வார். ஓகேவா, ஆண்டாள் பாடியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சங்கொடு தாரை காலம் தழங்குழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி, எல்லாமே இது இசைக்கருவிகள் தான். சங்கு, தாரை, காலம், தழங்குழி, முழங்குறது, பேரி அப்படின்னா பேரியாழ், பம்பை, கண்டை, துடி அப்படின்றதும் ஒரு இசைக்கருவி, திமிலை, இது எல்லாமே இசைக்கருவிகள் தான். இது எல்லாமே வருஷத்தில் இசைக்கருவிகளை சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை சொல்கிறாங்க. சங்கொடு இது எல்லாத்தையும் இசைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரிய புராணம் அந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. யாருன்னா சேக்கிழார் சொல்லியிருக்காரு. நிறைய இசைக்கருவிகளை பற்றி வந்தால் என்னென்னு பெரிய புராணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துரை தாம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தளம் கொட்டுது, வரிசங்கம் வரிசலாக நின்று எல்லாம் சங்கு ஊதுறாங்க. பார்த்திங்கன்னா முத்துரை தாமம், முத்து வந்து என்னென்னா கோத்து வந்து என்னென்னா போடப்பட்ட தாமம், அந்த பந்தர் இருக்குல்ல, அதாவது கல்யாண பந்தல் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முத்தால் ஆகப்பட்ட அந்த பந்தலாக வந்து இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அது கீழே வந்து என்னென்னா எனக்கும் கண்ணனுக்கும் திருமணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மீன்ஸ் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் வந்து பாடியிருக்காங்க. இதுலன்னு பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொழி அதில் வந்து பாடியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. புறநானூரில் என்ன சொல்லியிருக்காங்க அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலாப்பழம் இருக்கான். அந்த பலாப்பழத்தை வந்து என்னென்னா பீத்து சாப்பிடும்போது என்னென்னா எப்படி இருந்துச்சா, அது முழவு மாதிரியே இருந்துச்சான். முழவு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குடம் மாதிரி இருக்கும். அந்த குடத்தில் வந்து என்னென்னா மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணியை வச்சு கட்டியிருப்பாங்க. அதில் வந்து என்னென்னா தட்டும்போது துணி கூட இல்லை, தோல் வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி விலங்குகளோட தோல் இருக்குல்ல, அதை வந்து தட்டும்போது சத்தம் கேட்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பழத்தை வந்து எடுத்து சாப்பிடும்போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு உவமையாக. அதுதான் வந்து புறநானூறு பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லீரோவென சேரிதோறும் நுவலும். அகநானூரில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நெல்லும் உப்பும் என்னென்னா நேரே ஊரீர், நெல்லும் உப்பும் வந்து என்னென்னா சமமான விலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த பாடலை எழுதின பீரியடில் ரெண்டுத்துக்குமான விலை வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும். அதனால் நேரே ஊரீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அகநானூறு பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த இருக்க பாட்டு வந்து ஒரு முக்கியமான பாட்டு. இவ்வே பீலியணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்காள் திருத்தி நெய்யணிந்து. இந்த பாட்டு யார் பாடியிருக்கான்னா ஔவையார் பாடியிருக்காரு. இந்த கதை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, புக்கில் வந்து இருக்குது. தொண்டைமான் அப்படின்ற ஒரு அரசர் இருப்பார். அவருக்கும் அதியமானுக்கும் சண்டை வரும். அப்போ வந்து என்னென்னா ஔவையார் வந்து தூது போவாங்க. அப்போ வந்து அவர்கிட்ட போய் தொண்டைமான்கிட்ட போய் கூட சொல்லுவாங்க, நீ வந்து வச்சுருக்க ஆயுதம்லாம் வந்து புதுசாக பளபளப்பாக அழகாக இருக்குது, ஆனால் அதியமான் வச்சுருக்கிறது வந்து அப்படி இல்லை, எப்போ பார்த்தாலும் அதியமான் போர் செஞ்சு எல்லா ஆயுதமும் தேஞ்சு போயிருக்கு, இப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் இது. ஓகேவா, அதை தான் வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டை வந்து ஸ்டார்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வே பீலியணிந்து மாலை சுட்டி, நீ வந்து என்னென்னா ஆயுதத்தை மாலையெல்லாம் சுட்டி அழகுபடுத்தி வச்சுருக்கே அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து ஸ்டார்டிங்கில் வருது. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் என்னவா, இனிமை பொருந்தியது நீர்மை பொருந்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னா பிங்கள நிகண்டு அப்படின்ற ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க. அதனால் 10th புக்கில் இருக்குது, அதனால் முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா குளிர குளிர்ந்த நீராடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவையில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி குளிக்கிறது அப்படின்னா என்னென்னா தூய்மை செய்கிறது அப்படின்ற மீனிங் கிடையாது. குளித்தல் அப்படின்னா குளிர வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆண்டாள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாவையில் சொல்லியிருக்காங்க குளிர குடைந்த நீராடி அப்படின்னு சொல்லிட்டு திருமஞ்சனம், அதாவது கடவுளுக்கெல்லாம் திருமஞ்சனம்னு செய்வாங்கள்ல, அந்த வந்து சொல்லியிருக்காங்க குளிர குடைந்த நீராடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பாவை புக்கில் சொல்லியிருக்காங்க, ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்த கொஷின் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூரில் சொல்கிறாங்க. உண்டி கொடுத்தோர்னா, உண்டின்னா என்னது, உணவு கொடுத்தவங்க, என்ன இப்படி எது கொடுத்தவங்களாம் உயிர் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் சொல்கிறாங்க. இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு அப்படின்றது என்ன, நிலம் மட்டும் இல்லை, நிலத்தோடு நீரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீரும் வந்து என்னென்னா உணவுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உணவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்துலேருந்து தான் விளையுது, நிலத்துலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது, நிலத்தில் தானே விளையுது காய்கறிலாம்.
அந்த நிலம் மட்டும் முக்கியம் இல்லை, நீரும் வந்து முக்கியம். ரெண்டுமே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உணவு வந்து சமைக்க முடியும், உணவு வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் புறநானூறு பாட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிறியிலை நெல்லி தீங்குரியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து பாடுறாங்க. யாருக்காக வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமானுக்காக. அதியமான் ஆக்சுவலி என்ன பண்ணுவார், அவர்கிட்ட வந்து ஒரு அரிய வகை நெல்லிக்கனி கிடைக்கும். அதை வந்து அவர் சாப்பிடாம என்ன பண்ணுவார் அப்படின்னா ஔவையாருக்கு கொடுத்துருவார். ஏன்னா வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு தமிழ் புலவர், அவங்க ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழ்ந்தால் என்னவா தமிழ் வந்து ரொம்ப நாள் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரு. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அதியமான் வந்து ஔவையாருக்கு கொடுத்துருவார். அதை தான் வந்து என்னென்னா அவங்க பாட்டாக பாடியிருக்காங்க. எமக்கு ஈந்தனையே அப்படின்னா நெல்லிக்கனியை வந்து நீ எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க. அதான் வந்து இந்த பாட்டு ஔவையார் வந்து பாடியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதோடு வந்து இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது பாட்டு. இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து என்னென்னா குவாட்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது, யார் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புறநானூறு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், இதெல்லாம் வந்து புறநானூறுன்னு மட்டும்தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் படித்தா போதும். சப்போஸ் ஆத்தர் நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. மற்றபடி வந்து என்னென்னா புக்கில் இல்லாதது வந்து என்னென்னா இப்போ படிக்கிறதுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு டைம் இல்லை. 2 எக்ஸாமுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ என்னென்னா எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.